இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை உங்களுக்கு இந்த மாத தியானமாக வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் நற்செய்தியாளருடைய பார்வையிலே இந்த பாடுகள் என்பது இகழ்ச்சிக்காக அல்ல, மாறாக இது மாட்சிக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறது. மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். மேலும் ஆண்டவர் இயேசுவே பாடுகளுக்கு முன்பாக யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையை அழகாக சொல்கின்றார். தந்தையே, நேரம் வந்துவிட்டது, உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் என்று தெளிவாக அழைக்கின்றார். இந்த பாடுகளின் வழியாக ஆண்டவர் இயேசுவினுடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம். வென்றவர்களையும் வெற்றியாளர்களை மட்டுமே கொண்டாடுகின்ற வரலாற்றை தன்னுடைய சிலுவை சாவினால் எழுதிய ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பையும் கொண்டாடுகின்றது. ஏனென்றால் இந்த இறப்பின் அடிப்படையிலே தான் நம்முடைய மாட்சி அடங்கி இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய மாட்சியை உரித்துணர ஆண்டவர் இயேசுவினுடைய அருளையும் ஆசிரையும் நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே தயாராகிறோம். இந்த நாளினுடைய சிந்தனையாக ஆண்டவருடைய பாடுகளில் இருந்து அவர் சிலுவையில் இருந்து பேசிய 7 வார்த்தைகளை உங்களுக்கு விரிவாக வழங்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதல் வார்த்தையாக மன்னிப்பின் வார்த்தை, 2வது வார்த்தையாக உறுதி தரும் வார்த்தை, 3வது வார்த்தையாக ஆறுதல் தரும் வார்த்தை, 4வதாக கூக்குரலின் வார்த்தை, 5வதாக துன்பங்களின் வார்த்தை, 6வதாக வெற்றியின் வார்த்தை, 7வதாக வார்த்தை பாட்டின் நிறைவின் வார்த்தை என்று இந்த 7 வார்த்தைகளை நாம் அழைக்கிறோம். விவிலியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய பொழுது பேசிய இந்த 7 வார்த்தைகளில் 5 வார்த்தைகளை லூக்கா நற்செய்தியாளரும் 2 வார்த்தைகளை யோவான் நற்செய்தியாளரும் கொண்டிருக்கின்றார்கள். 7 என்ற வார்த்தை முழுமையை குறிக்கின்றது. 7 நாட்களில் படைக்கப்பட்ட உலகம், 7 நாட்களிலேயே அனைத்தும் உண்டாயின என்ற கருத்து ஆண்டவர் பேசிய இந்த 7 வார்த்தைகளும் முழுமை அடைகின்றன என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. ஆண்டவர் இயேசு பேசிய முதல் சிலுவையின் வார்த்தை லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தை. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. நீதிமான்கள் தண்டிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் தங்களை நிரபராதிகள் என்று கூறிக்கொள்வதும், நீதி செத்துவிட்டது என்று பேசிக்கொள்வதும், நாம் நிரபராதி என்று கூக்குரலிடுவதும் வழக்கம்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்ப்பிடப்படுகின்ற பொழுது கத்தவும் இல்லை, எந்த வார்த்தைகளும் பேசவும் இல்லை. காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கடவுளை தீர்ப்பிட மனிதன் யார்? கடவுளை தீர்ப்பிட மனிதன் யார்? இயேசுவை கண்டித்தவர்கள் அனைவரும் செய்த பெரும் குற்றம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவே இவர்கள் அறியாமல் செய்தார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள். அவர்களுடைய ஞானமற்ற செயல்களால், அவர்களுடைய அறியாமையாலேயே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை என்ன? இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்ற வார்த்தை. இங்கே அறியாமை என்பது சாபமாக அல்ல, மாறாக ஆசீர்வாதமாக பார்க்கப்படுகின்றது. அனைவருக்குமே தூய பவுல் சொன்ன இறை வார்த்தை ஞாபகம் இருக்கலாம். நமக்கு ஞானமாக கருதப்படுவது கடவுளுக்கு மடமையாக இருக்கலாம். கடவுளின் மடமை மனிதருக்கு ஞானமாக இருக்கலாம். ஆகவே தான் ஆண்டவர்
தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவார்: தந்தையே, ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு இவற்றை வெளிப்படுத்தினீர் என்ற வார்த்தை. ஆக அறியாமல் இருந்தோரை ஆண்டவர் முழுமையாக மன்னிக்கிறார் என்பது இன்றைய முதல் வார்த்தையிலிருந்து நமக்கு தெள்ளத் தெளிவாக விளங்குகின்றது. மன்னிப்பவன் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம்: நீங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தால் உங்கள் வானக தந்தை உங்கள் பாவங்களை மன்னிப்பார். மேலும் லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொல்வார்: பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று. மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொல்வார்: நீங்கள் வேண்டுதல் செய்கின்ற பொழுது யார் மேலாவது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையிலே இயேசுவின் மன்னிப்பை பெற்ற அவர் சொல்கின்ற வார்த்தைகள் இவை: ஒருவரை பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னித்து விடுங்கள். எப்படி மன்னிக்க வேண்டும்? ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் அவர்களை மன்னிக்க வேண்டும். அதைத்தான் மலைப்பொழிவின் தொடர்ச்சியாக ஆண்டவர் பேசுகின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44வது இறை வார்த்தையை வாசிக்கிறோம்: உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறை வேண்டுதல் புரியுங்கள். தாமஸனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது 8ஆம் ஹென்றி என்ற இங்கிலாந்து அரசன் தனக்கு இன்னொரு துணை வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது திருச்சபையினுடைய விருப்பம் அல்ல என்று அனைவரும் ஒதுங்கி விடுகின்ற சூழ்நிலையிலே நான் இன்னொரு மனைவியை கட்டிக்கொள்வேன் என்பவன் யாரெல்லாம் தனக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களை வெட்டி வீழ்த்தினான், அவர்களை துன்பத்துக்கு உள்ளாக்கினான். அவருடைய அமைச்சரவையில் இருந்த பலர் அவருடைய கட்சிக்கு தாவினார்கள். ஆனால் தாமஸ் மூர் மட்டும் எதற்கும் ஈடு கொடுக்கவில்லை. கேட்டதற்கு எனக்கு அரசன் ஒருவரே, அது ஆண்டவராகிய இறைவன் ஒருவரே என்று பதிலளித்தார். இவரை தலைவெட்டி கொள்வதற்காக அழைத்து செல்லும் பொழுது இவரை வெட்டுகின்றவனை அவர் தன்னுடைய அருக்கரத்தால் சிலுவை அறையாளம் அடைந்து அவனை மன்னித்தார். அந்த வெட்டுகின்ற ஆயுதத்தையும் ஆசீர்வதித்தார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் யாரையாவது முழுமையாக மன்னிக்க இயல முடிகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக இந்த துறவரத்திலே, இவர்கள் எனக்கு இந்த தீங்கை செய்துவிட்டார்கள், இவர்கள் எனக்கு எதிராக பேசிவிட்டார்கள், இவர்களுடைய வார்த்தைகளில் உண்மை இல்லை, இவர்களை என்னுடைய முதன்மையான எதிரிகள் என்று நாம் கண்டனம் கட்டிக்கொள்கின்றோம். இறைவன் அழைப்பது மன்னிப்பிற்காக. இறை உணர்வில் வாழ விரும்புகின்றவர்கள் அனைவரும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலருக்கு புற்றுநோய் வருவதற்கான காரணமே மன்னிப்பு இல்லாத தன்மை என்று சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த முதல் முத்தான வார்த்தையிலே 3 வார்த்தைகள் மிக முக்கியம். ஒன்றாவதாக தந்தையே என்ற வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையே என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கின்றோம்: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே என்று அவர் ஆண்டவரை போற்றுவதை பார்க்கிறார். நாம் அழைக்கின்ற பொழுது தந்தையே என்று அழைப்பதற்காக தன்னுடைய ஜெபத்திலும் நமக்கு வழிவகை செய்கிறார். ஆகவே தந்தையை நோக்கி வாழுமாறு. இரண்டாவதாக, அறியாமல் செய்த தவறு எது? அறியாமல் செய்ததை நாம் மன்னிக்க அவர் மன்னித்தது போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து மூன்றாவதாக, இவர்கள் என்ற வார்த்தை. இங்கு இவர்கள் யாரை குறிக்கிறது? எனக்கு அடுத்திருப்பவரை, எனக்கு துன்பம் இழைத்தவர்களை அது குறிக்கிறது. ஆகவே நம்மோடு வாழ்கின்றவர்கள், நமக்காக வாழ்கின்றவர்கள் தவறலாம், தவறியும் போகலாம். இருப்பினும் நம்முடைய மாண்பு என்ன, துறவற வாழ்வின் மாண்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது
மன்னித்து ஏற்றுக்கொள்வது. இயேசு பேசிய இரண்டாவது வாக்கியம் லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 43வது இறை வார்த்தை. நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, கடவுளின் சித்தம் மட்டுமே வாழ்வில் உன்னதமானது, யாராலும் பிரிக்க முடியாதது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளை சிறிது அலசி ஆராய்ந்தால் நமக்கு தன்னுடைய பதில்கள் கிடைக்கும். சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர் இயேசு. அப்பா, என் சித்தம் அல்ல, மாறாக சித்தமே நிறைவேறுக என்று ஜெபித்தார் இயேசு. பாடுகளின் தொடக்கத்தில் நல்ல கல்வன் கெட்ட கல்வன் என்று யாரும் இல்லை. கல்வர்கள் இருவர் மட்டுமே ஆண்டவருடைய இடப்புறமும் வலப்புறமும் அறையப்பட்டார்கள் என்று நமக்கு உணர்த்தப்படுகின்றது. இந்த இரண்டு கல்வர்களுமே முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பழித்தார்கள். ஆண்டவருடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் அறையப்பட்டு அவருடைய உண்மை நிலையை அறிய முற்படும் போதுதான் ஒருவன் மனமாறுகிறான். ஏன் இந்த மனமாற்றம் இவனில்? ஒன்றாவதாக, தன்னை கொலை செய்தவர்களை இயேசு மன்னிக்கிறார். இது வலப்பக்கத்தில் இருந்தவனுடைய மனமாற்றத்திற்கு ஒரு வகையான வழியை உருவாக்குகிறது. அவனுடைய ஆன்மா மனமாற்றம் கண்டது. ஆகவே அவன் தான் ஏற்றப்பட்ட கழுமரத்தை தண்டனையாக அல்ல, மாறாக நுகமாக மாற்றிக்கொண்டான். இதுவரைக்கும் பாவத்திற்கு அஞ்சாதவன் அஞ்சுகிறான். மற்ற கல்வனை நோக்கி அவன் கூறுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா? நாம் தண்டனை பெறுவது முறையே, இவர் பாவம் எதுவும் செய்யவில்லையே என்ற வார்த்தைகள் லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 40லிருந்து 41 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம். மனமாற்றம் கண்ட இந்த நல்ல கல்வன் ஆண்டவரின் இதயத்தை தொடுகிறான். தன்னையும் தன் முழுமையையும் அர்ப்பணிக்கின்றான். அங்கே ஆண்டவர் அவனுடைய ஆன்மாவின் குரலை கேட்டுக்கொள்கிறார். ஆகவேத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற வார்த்தை என்ன? நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். அவனுடைய கூக்குரல் எதுவாக இருந்தது? லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 42வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். இயேசுவே, நீர் ஆட்சியுடன் வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். எவ்வளவு அழகான வார்த்தை! தன்னை உணர்ந்தவன், தன்னோடு இருப்பவர்களை உணர்ந்தவன், கடவுளின் சித்தத்தை உணர்ந்தவன் மட்டுமே இதை சொல்ல இயலும். ஆகவே தான் நல்ல கல்வனுக்கு தீஸ்மாஸ் என்று பெயரிடப்படுகிறது. தீஸ்மாஸ் என்ற சொல்லாடலுக்கு சன்செட் என்கின்ற ஆங்கில வார்த்தை இணையாக கொடுக்கப்படுகிறது. சன்செட் என்கின்ற ஆங்கில வார்த்தை ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், மாலை மறைகின்ற வேளை. திருடர்கள் அந்த நேரத்தில் தான் திருடுவதற்கு செல்வார்கள். அந்த தருணத்தில் தான் திருட்டு பொருள்களையும் எடுத்து வருவார்கள், கண்ணமிடுவார்கள், கொலை செய்வார்கள். ஆக அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த பெயரின் காரணம் இதுதான், சன்செட். மாலை புலர்கின்ற நேரம் அல்ல, அஸ்தமனமாகின்ற நேரம். ஆனால் ஆண்டவர் அவனை இன்றோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று சொல்கின்றார். இங்கே பேரின்ப வீடு என்கின்ற பொழுது கார்டன் ஆஃப் பிளஷர் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த வார்த்தையினுடைய தமிழாக்கம் பேரின்ப வீடாகும். பேரின்ப வீடு என்பது கடவுளுடைய மாட்சியையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாழ்கின்ற இடமாக அது கொடுக்கப்படுகின்றது. ஒரு சாதாரண கல்வன் நல்லவனாக மாறி தன்னுடைய இறுதி நொடிகளில் புனிதராக மாறுகின்றான். அவனை புனித தீஸ்மாஸ் என்று அழைக்கிறோம். நமக்கு எப்பொழுது இந்த பேரின்ப வீடு கிடைக்கும்? எப்போது என்ற ஒரு கேள்வியை நாம் மேலெடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை நமக்கு பலமாக அமைகிறது.
மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34வது இறை வார்த்தையை வாசிக்கிறோம். என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற வார்த்தை. ஆண்டவர் சொல்வது வார்த்தை என்ன? என்னுடைய சிலுவை உன்னுடைய சிலுவை போன்றது அல்ல, என்னுடையதும் உன்னுடையதும் வேறு வேறு, ஆனால் உனக்காக நான் சுமக்கிறேன் என்று கூறுகிறார். சிலுவைகளை ஏற்றுக்கொள்வதே உன்னதமான ஜெபம். இந்த காலகட்டங்களிலே கொரோனாவினால் எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள். இறந்தவர்களில் பலர் பட்டினியால் இருந்திருக்கிறார்கள், உணவில்லாமல் இறந்து ஒளிந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் திருநென்ற ஊரிலே நன்றாக இருந்தார்கள், மருத்துவம் படித்தவர்கள். கணவன் புரிந்த காரணத்தினால் மனைவி தன்னுடைய மகனை தன்னோடு வைத்து கொண்டார். இந்த கொரோனா காலங்களிலே இவர்களுக்கு உண்ண உணவில்லை, அது யாருக்கும் தெரியவில்லை. கீழ் வீட்டில் தங்கியிருந்தவர்கள் கூட இதை அறியாமல் இருந்தார்கள். அதுவரைக்கும் கீழே விளையாட வந்த அந்த சிறுவன் விளையாட வரவில்லை என்று தாயிடம் கேட்கிறார்கள். அவன் மேலே உறங்கிக் கொண்டிருக்கான் என்று சொன்னார் அந்த தாய். 3 நாட்கள் கழித்து துர்நாற்றம் வருகிறது. கீழிருந்தோர் மேல் சென்று பார்க்கின்ற பொழுது அந்த சிறுவன் குடல் வெடித்து இறந்திருந்தான். அந்த தாய் பித்து பிடித்தவராக மனநலம் குன்றியவராக மாறியிருந்தார். காவல்துறை அதிகாரிகள் அந்த தாயிடம் கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், என் மகன் உறங்குகின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளில் நமக்கு அனைத்தும் கிடைக்கிறது. நமக்கு வழங்கப்படுகின்ற வார்த்தைகளில் என் சித்தம் அல்ல உன் சித்தம் நிறைவேற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அழைப்புக்கேற்ற ஊழியம் புரிகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? கடவுளின் தன்மையை நம்மிடையே அடைத்து வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு எப்படி தன்னுடைய வாழ்வு முழுவதையும் இறை சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தாரோ அதுபோல நம்மாலும் ஒப்புக் கொடுக்க முடியாதா? இல்லை என்றால் சில சிலுவைகளை பெரிதாக பூதகரமாக மாற்றி இதுதான் என் வாழ்வு, இதனால் நான் கஷ்டப்படுகிறேன் என்று வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், a sad religious is a bad religious. மகிழ்வை உங்களுடைய ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள், எல்லா நேரத்திலும் நன்றி கூறுங்கள், எல்லா வகையான காரியங்களிலும் கடவுள் உடன் பயணிக்கின்றார், என்னோடு இருக்கின்றார் நம்பிக்கையை வாழ இந்த 2ஆம் வார்த்தை நம்மை அழை. 3வது சிலுவையின் வாக்கியம் யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 26, 27 இறை வார்த்தைகள். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சிலரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்பு தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். நம்மில் பலருக்கு துன்பங்கள் அதிகரிக்கின்ற பொழுது தோழமையினுடைய உச்சம் தெரியும். துன்பங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பொறுப்புணர்ச்சியும் வருவதை பார்க்கிறோம். குறிப்பாக சில இளைஞர்களை பொறுப்பற்றவர்கள், ஊதாரிகள் என்று வீட்டில் அழைப்பார்கள். ஒரு தந்தை இறக்கின்ற பொழுது அவனிடம் சொல்லி வளர்ப்பது என்ன? நீ பொறுப்புள்ளவனாய் இரு, உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள். ஆக ஒரு துன்பத்தினுடைய உச்சத்தில்தான் பொறுப்புணர்ச்சி ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய துன்பத்தின் உச்சியிலும் ஆண்டவர் தன்னுடைய தாயை நினைவு கூறுகின்றார். தன்னுடைய தாயை நினைவு கூறுகின்ற பொழுது தனக்கென்று ஒரு வயிறு வேண்டும் என்று இறைவன் விரும்பிய கட்டத்திலே கபிரியேல் வானக தூதருக்கு அருள் வழங்கப்படுகிறது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே என்று சொல்லுகின்ற பொழுது கலங்கிய இந்த தாய், நான் கணவனே அறியனே என்று சொல்லுகின்ற பொழுது இது கடவுளால் நிகழக்கூடிய காரியம் என்று சொன்னவுடன், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றார். இந்த குழந்தையை காப்பாற்ற எத்தனை நடைகள்! குழந்தை பிறந்த பிறகு எகிப்துக்கு ஓட்போகின்ற பொழுது ஒரு பச்சிலம் குழந்தையை பெற்ற தாயினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று பெண்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேயே ஆண்டவரை வளர்த்தெடுத்து பாதுகாத்த தாய் அன்னைவர் யார்? தாய்க்கு அன்று வற்றி போகுமா? தனது பிள்ளை அவள் மறப்பாலும் தான் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் வைத்தாரே என்று பாடுகிறோம்.
இந்த பாட்டின் பொருள் என்ன? தாய்க்கு அன்பு வற்றி போகுமா என்ற கேள்விதானே. இந்த அன்னையின் அன்பு வற்றாத அன்பு, இந்த அன்னையினுடைய அன்பு அரவணைக்கின்ற அன்பு, இந்த அன்னையினுடைய அன்பு ஏற்றுக்கொள்கின்ற அன்பு. ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கருவில் சுமந்த பொழுது கூட எலிசபெத் அம்மாள் அங்கே தன்னுடைய முதிர்ந்த வயதில் கருவுற்றிருப்பதை கேள்விப்பட்டு உதவச் செல்கின்றார். யூத முறைப்படி கருவுற்றிருப்பவர்கள் மற்றவருக்கு உதவி செய்வது தேவையில்லாதது என்று கருதப்பட்டது. ஆனால் ஆண்டவரை தாங்கியதால் ஆண்டவரையும் அழைத்து கொண்டு உதவி செய்ய புறப்படுகின்றார். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வார்கள். அன்னையினுடைய கரம் பிடித்து வளர்ந்தவர் தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது நமக்காக 2 உயில்களை எழுதினார். முதல் உயில் உடன்படிக்கையின் உயில். இது என் உடல், இது என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று வழங்கிய ஆண்டவருடைய நற்கருணை. 2வது உயில் உறவின் உயில். தன் தாயை, அன்னை மரியாளை நமக்கும் தாயாக கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, புனித பெர்னார்டு அவர்கள் இந்த வார்த்தையை விளக்குகின்ற பொழுது சொல்கின்ற வாக்கியம் என்னவென்றால், இங்கே அம்மா என்ற வார்த்தையை பெண்ணே என்ற வார்த்தைக்கு இணையாக கொடுக்கிறார். இங்கே ஆண்டவர் யோவானே என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் தம் அன்பு சீடர் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவருடைய நிலைப்பாடை விளக்குகின்றார். பெண்ணே என்பது பொதுவாக சொல்லப்படுகின்ற கருத்து, சீடர் என்பது பொதுவாக சொல்லப்படுகின்ற கருத்து. இங்கே யோவானே என்று சொல்லியிருந்தால் செபதேவியின் மகன் யோவானுக்கு ஆண்டவருடைய தாயாக இருப்பார். ஆனால் தம்முடைய சீடர் என்ற வார்த்தையை பயன்படுத்திய காரணத்தினாலே அங்கே அன்னை மரியாள் அனைவருக்கும் தாயானார் என்று புனித பெர்னார்டு விளக்குகின்றார். ஆண்டவருடைய துன்பத்தின் உச்சியில் பார்க்கின்ற பொழுது தாயையும் மகனையும் பற்றி நம்மால் பேசாமல் இருக்க முடியாது. அன்னை ஆண்டவருக்கு மேலங்கியை நெய்து கொடுத்திருந்தார். அந்த மேலங்கியை தான் அவர்கள் 2ஆக கிழிக்காமல் அல்லது 4ஆக கிழிக்காமல் சீட்டு போட்டு எடுப்பதற்கு தயாரானார்கள். சிலுவையில் அறையப்பட்டவருடைய உடைமைகளை பாதுகாவலர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது நன்றாக இருந்த காரணத்தினால், மிகவும் நேர்த்தியான ஆடையாக இருந்த காரணத்தினால், மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆடையாக இருந்த காரணத்தினால் இதை கிழிக்காமல் தங்களுக்குள் சீட்டு போட்டு ஒருவர் எடுக்கலாம் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்படின்னா அன்னை மரியாள் தன் மகன் இயேசு கிறிஸ்து மீது எவ்வளவு அன்பை கொண்டிருப்பார். தன் மகனை பைத்தியக்காரன் என்று சொல்கின்ற பொழுது அவர் நொந்த விதங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அன்னை மரியாள் தான். இந்த உடலும் உறவும் உலகம் சார்ந்தது அல்ல, மாறாக ஆன்மா சார்ந்தது. நம்முடைய உறவு ஆண்டவருக்குள்ளும் அன்னை மரியாளுக்குள்ளும் ஆவியில் ஒன்றிணைந்திருக்கின்ற உறவு. நாமும் இயேசுவுக்கு தாயாகலாம். எப்படி? விண்ணகத்தில் உள்ள உங்கள் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 50வது இறை வார்த்தையை கூறுகின்றார். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் அனைவரும் அவருடைய தாயாக, சகோதரனாக, சகோதரியாக மாற முடியும். அதற்காக சிலுவையின் 4ஆம் வாக்கியம், மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 34வது இறை வார்த்தை, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வார்த்தையானது திருப்பாடல் 22 எடுக்கப்பட்ட முன் பகுதியாக வழங்கப்படுகிறது. திருப்பாடல் 22 வாசிக்கின்ற பொழுது 22:1 என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்றும், என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேட்காமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. இந்த திருப்பாடல் 22 துயர்மிகு புலம்பல் என்று கூறுவார்கள். ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், சோகங்கள், துன்பங்கள் வந்த சூழ்நிலைகளிலே, எங்கே கடவுள்? நான் உன் கடவுள், நீ என் மகன் மகள் என்று அழைத்தவர் எங்கே? நீ என்னுடைய இனம், நான் இதை வளப்படுத்துவேன் என்று கூறிய கடவுள் எங்கே என்ற ஒரு புலம்பலில் உருவான திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல்.
திருப்பாடலை 7வது வசனத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இறை வாக்குகள் இதுதான். என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுங்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கிறார்கள். இதை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது நாம் துன்பம் என்கின்ற பள்ளத்தாக்கில் விழுகின்ற பொழுது எப்படியெல்லாம் நம்மை பிறர் ஏளனமாக பேசுவார்கள், கண்டுகொள்ளாமல் செல்வார்கள் என்பதை உணர்த்தவும், நாம் நிராயுதபாணியாக இருப்போம் என்பதையும் இது தெள்ள தெளிவாக உணர்த்துகின்றது. ஆனால் இந்த திருப்பாடலின் முடிவை வாசிக்கின்ற பொழுது, என் கடவுள் எனக்கு பாதுகாக்கும் அரணாக வருவார், கேடயமாகவும் கோட்டையுமாகவும் இருப்பார் என்று ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தைகள் வைக்கப்படுகின்றன. ஆகவே என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் நம்மை கைவிடவில்லை. மாறாக நம்மிடையே இருக்கக்கூடிய புலம்பலின் உச்சமே இந்த வார்த்தையாக பயன்படுத்தப்படுகின்றது. நாம் துன்பம் என்கின்ற பள்ளத்தாக்கில் இருக்கின்றோமாம், எப்படி தப்புவிக்கப்படுவது என்று பார்க்கின்ற பொழுது தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையிலே அரசன் தானியேலை பார்த்து கேட்கின்ற கேள்வி என்ன? உங்களை என் கையில் இருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்று கூறுகின்ற பொழுது தானியேல் கூறுவார் ஒரு அழகான வார்த்தை, என் கடவுள் வலிமை மிக்கவர், வல்லவர், அனைத்தையும் செய்யக்கூடியவர் என்று வார்த்தை பயன்படுத்துவார். அவர்கள் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். பல தருணங்களிலே புடமிடப்படுகின்ற பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் மெச்சிய விசுவாசமாக மாறுகிறது. வேதகலாபனைகளை பாருங்கள். வேதகலாபனைகளிலே கிறிஸ்தவர்களை கொத்து கொத்தாக தூக்கி ரோம் நகர்களிலே எரிப்பார்கள். மிகவும் குறிப்பாக சிலுவையில் அறைந்து அதன் கீழே நெருப்பிட்டு கொளுத்துவார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த மக்கள் சொல்லிய ஒரே வார்த்தை, இயேசுவே எங்களை மீட்டருளும், எங்கள் எதிரிகளை மன்னியும் என்ற ஒரு வார்த்தை. எப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகளை இவர்களால் சொல்ல முடிந்தது? இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இவர்கள் உயிர் கொடுத்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ரோமருக்கு எழுதிய திருமணம் 8ஆம் அதிகாரம் 35வது வார்த்தை, 37வது வார்த்தை மற்றும் 38வது வார்த்தையில் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பன் என்று என்னை பிரிப்பது யார்? வாளா, போரா, துன்பமா, துயரமா, நிர்வாணமா, எதுதான் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க இயலும்? கிறிஸ்துவின் அன்பினென்று என்னை எதுவாலும் எவராலும் பிரிக்க இயலாது என்பதை ஆணித்தரமாக நம்முடைய வாழ்க்கையின் மூலம் நிரூபிக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்திலே கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய இந்த மனிதர் என்ற ஆண்டவர் இவரை அழைத்தாரோ அன்றிலிருந்து கிறிஸ்துவுக்காக ஓடினார், கிறிஸ்துவனுடைய அன்பிற்காக ஓடினார், அன்பை உலகறிய செய்ய ஓடினார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 22லிருந்து 33 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அங்கே தன்னுடைய துன்பங்களை பவுல் பட்டியலிடுகிறார். அதிகம் பாடுபட்டேன், பன்முறை குறைபட்டேன், பலமுறை அடிபட்டேன், பலமுறை சாவின் விளிம்பு நின்றேன், 5 முறை சாட்டை அடிபட்டேன். ஒரு சாட்டை அடி என்பது 40 முறைக்கு சமம். அப்படி என்றால் 5 முறை என்பது 200 சாட்டை அடிகளுக்கு சமமாக இருக்கும். 3 முறை தடி அடிபட்டேன், ஒரு முறை கல்லால் எறியப்பட்டேன், கட்டட சிதைவுக்கு உள்ளானேன், இரவும் பகலும் கடலில் தத்தளித்தேன், கண் விழித்தேன், பசியோடு இருந்தேன், ஆடையில் இருந்தேன், திருச்சபைக்காக கவலை உற்றுவேன் என்று தன்னுடைய துன்பங்களை அவர் பட்டியலிடுகின்றார். ஆனால் அனைத்து துன்பங்களிலும் அவர் கற்றுக்கொண்டது என்ன? கிறிஸ்துவின் அன்பு நின்று என்னை பிரிப்பது எது? என்னை பிரிப்பது யார்? ஆண்டவருக்காக வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் விரும்பி நாடி வந்திருக்கிற நாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற சூழ்நிலையிலே நம்மால் என்னை ஆண்டவர் இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்கக்கூடியது யார் என்று கேள்வி எழுப்ப முடியுமா? கிறிஸ்தவர்கள் தொடக்க திருச்சபையிலே ரோம் நகரிலே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால் இவர்கள் மற்றவர்களை மனமாற்றி விடுவார்கள் என்றும் இவர்கள்தான் ரோம் நகரை அழிக்க வந்தவர்கள் என்றும் சொல்லப்பட்டது. நீரோ மன்னன் காலத்திலே இவர்கள் கொத்து கொத்தாக பிடித்து எரிக்கப்பட்டார்கள். பலர் சிலுவையில் அறையப்பட்டு அங்கேயே கீழிருந்து நெருப்பு வைக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் இணைந்து பாடிய ஒரே ஒரு வார்த்தை இயேசு மட்டுமே. இயேசு என்ற வார்த்தை இவர்களுக்கு ஆளப்பட்டிருந்தது. இயேசு என்ற வார்த்தை இவர்களை இயக்கியிருந்தது. இயேசு என்ற வார்த்தை இவர்களை கைவிடாமல் காத்திருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும்
இதை நம்மால் சொல்ல இயலுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் வருத்தங்கள், துயரங்கள், ஏதாவது சுமைகள், சோகங்கள் வருகின்ற பொழுது நம்மால் இதை முழுமையாக சொல்ல இயலுமா? மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 வசனங்களே வாசிக்கின்றோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்கின்றார். ஆண்டவருடைய நுகம் எளிதான, மலர்ச்சி உள்ளது, வாழ்வு கொடுக்கக்கூடியது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை போன்று வாழ்வதற்காக துன்பம் வருந்தும் அதை தந்தையிடம் ஒப்புக் கொடுத்து அவர் வழியாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள இந்த இறை வார்த்தை நம்மை 5வது சிலுவையின் வாக்கியம். யோவான் நற்செய்தி 19ஆவது அதிகாரம் 28வது இறை வார்த்தை. தாகமாயிருக்கிறது. தாகம் என்ற ஒரு சொல் தண்ணீர் வேண்டும் என்கின்ற மறு சொல்லுக்கு உதவுகின்றது. தாகமாயிருக்கின்றவர்கள் நீரோடையை தேடிச் செல்வார்கள். குறிப்பாக இலையுதிர் காலங்களிலே காடுகளிலே வனவிலங்கு பயிற்சி ஏற்படும். எப்படி என்றால், இந்த ஆடுகள், மாடுகள், மற்ற வனவிலங்குகள் அனைத்தும் தாங்கள் வாழ்ந்த இடத்திலிருந்து எங்கு நீர்நிலைகள் இருக்கின்றனவோ அல்லது எங்கு தங்களுடைய சந்ததி வளர்ச்சிக்கு விருத்தி ஏற்படுமோ அந்த நிலைகளை நோக்கி நகர்ந்து செல்லும். தாகம் என்பது ஆன்மாவினுடைய தனியாத தாகத்தையும் குறிக்கிறது. கலைமான் நீரோடையை தேடுவது போல ஆண்டவரை என்னுடைய நெஞ்சமும் உம்மை நாடி தேடுகிறது என்று திருப்பாடலை நாம் வாசிக்கின்றோம். இந்த தாகம் என்கின்றது ஒரு ஆன்மாவினுடைய இயக்கமாக இருக்கிறது. கடவுளுக்கு உணவு தேவையா, கடவுளுக்கு தண்ணீர் தேவையா என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய துன்பத்தின் உச்சத்திலே சொல்லுகின்ற வார்த்தை தான் தாகமாக இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை. ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37வது இறை வார்த்தையில் சொல்லுவார், யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும் என்ற வார்த்தை. என்னிடம் வருபவர்களுக்கு தாகம் தீர்க்கப்படும் என்ற வார்த்தை. சிலுவையில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை மனுக்குலத்தின் மீட்பை உணர்த்துகின்ற வார்த்தையாக இருக்கு. உங்கள் அனைவருக்குமே மரியா மார்த்தாவினுடைய உறவின் சம்பவம் ஆண்டவர் இயேசுவோடு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இளைப்பாற செல்கையிலே மரியா ஆண்டவருடைய பாதம் அமர்ந்தார். அமர்ந்து அவர் பேசுவதை கனிவோடு கேட்டார். கேட்டதை தியானித்தார். தியானித்ததை வாழ ஆசைப்பட்டார். மார்த்தா கண்டிப்பாக ஆண்டவருக்கு களைப்பாக வந்திருக்கின்றவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உட்சக்தியோடு உணவு சமைத்தார். உணவு சமைக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு வகையான பதட்டம் ஏற்படுவதை பார்க்கின்றோம். இது என்னுடைய சகோதரி, எனக்கு உதவி செய்யக்கூடியவர், கடவுளே உள்ளே வந்திருக்கிறார், அவருக்கு உணவு தயாரிக்க என்னுடன் வர வேண்டாமா என்கின்ற ஒரு ஆதங்கம் ஏற்படுகின்றது. அவர்களை அங்கே பார்க்கின்ற பொழுது மார்த்தா மரியாவை பார்த்து ஆண்டவரிடம் முறையிடுகின்ற ஒரு செயலை பார்க்கின்ற பொழுது ஒரு மகள் தந்தையிடம் கொஞ்சுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அப்பா அம்மா திட்டாங்க, அப்பா அண்ணன் என்னை கிள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏற்படக்கூடிய ஒரே வார்த்தை தான் மார்த்தா மரியாவை பார்த்து கூறுகின்ற இந்த வார்த்தை, என்னுடைய சகோதரி எனக்கு உதவி செய்ய வரவில்லை என்ற ஒரு வார்த்தை. இருவரும் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? என்னுடைய வார்த்தையை கேட்டு தியானிப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நாம் தாகப்பட்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எம்மாவுஸ் அனுபவத்தை பாருங்களேன். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 13-35 உள்ள இறை வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் வருத்தத்தோடு ஆண்டவர் இயேசு இல்லையே என்ற ஒரு துயரத்தோடு தங்களுடைய பழைய வாழ்க்கையை தொடங்க சென்ற அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் துணை செல்கின்றார். போகின்ற வழிகளில் தான் யார் என்று காட்டிக்கொள்ளாமலே அவர்களுக்கு இறை வார்த்தையை விளக்குகின்றார். அப்பம் பிற்கையிலே
அவரை கண்டுகொண்ட அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அவரோடு நாம் பயணிக்கின்ற பொழுது அவர் இறை வார்த்தையை விளக்கி சொல்கிற நேரத்திலே நம்முடைய இதயங்கள் எல்லாம் பற்றி எரியவில்லையா என்ற ஒரு வார்த்தை. இந்த பற்றி எரியக்கூடிய அனுபவம் தான் தாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும். எவருக்கு தாகம் இருக்கிறதோ, எவருக்கு ஆண்டவரை நோக்கி மன்றாட ஆசை இருக்கிறதோ, எவருக்கு ஆண்டவர் நோக்கி அருள்வாக்க பெற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ, அவரால் தாகத்தோடு கேட்க இயலும், தாகத்தோடு ஆண்டவரை அழைக்க இயலும். நாமும் இந்த தாகத்தோடு தான் ஆண்டவரை அழைத்து ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடன் வாழ தாகமாய் இருப்பது என்பது, அவருடைய இறை வார்த்தை வாழ்வது என்பது பெரிய பெரிய மாளிகைகளிலோ நாம் செய்கின்ற ஜெபங்களிலோ மட்டுமல்ல, மாறாக சிறு சிறு உதவிகளிலும் சின்ன சின்ன காரியங்களிலும் ஆண்டவரை நாம் மகிழ்ச்சிப்படுத்தலாம். இப்படித்தான் ஒரு காலத்திலே துறவற சபைக்கு தனக்கு அழைப்பு இருக்கிறது என்று உணர்ந்த ஒரு மனிதர் சாட்டையால் தன்னை எப்பொழுதுமே அடித்துக் கொள்வார். கலை கூத்தாடியாக இருந்தவர் இந்த மனிதர் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்று துறவறம் பூண்டார். துறவறம் பூண்ட சூழ்நிலையிலே அவரோடு வாழ்ந்த மற்ற சகோதரர்கள் அனைவருமே நன்கு கற்றுத்தேர்ந்தவர்கள், கிரகோரியன் இசையிலே அழகாக பாடக்கூடியவர்கள், வாசிப்பிலே மன்னர்களாக இருந்தவர்கள். இவருக்கு ஒரு வகையான வருத்தம், நான் ஆண்டவரை எப்படி பெருமைப்படுத்துவது, நான் ஆண்டவரை எப்படி புகழ்வது, நான் ஆண்டவரை எப்படி மாட்சிப்படுத்துவது என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது வருத்தமாக இருந்தார். இவர் கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால் அந்த இல்லத்தின் மேலறையை சுத்தம் செய்து மட்டுமே. இவர் அப்படி சுத்தம் செய்த பொழுது ஒரு நாள் அங்கே பாடுபட்ட ஒரு உடைந்த சிறுவத்தை பார்க்கிறார். பார்த்த பொழுது அந்த சிறுவத்தை துடைத்தெடுத்து வைக்கிறார். இது பல நாள் நடந்தது. ஒரு நாள் இரவு அந்த இல்லத்தினுடைய அதிபர் தந்தை அவர்கள் வெளிவந்து பார்க்கின்ற பொழுது இரவிலே இந்த மேலறையில் வெளிச்சம் தென்பட்டது. இந்த நேரத்தில் யார் இங்கே இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது உள்ளே இந்த மனிதர் ஆண்டவர் முன்னிலையிலே தன்னுடைய சவுக்கால் முதுவில் அடித்து ஆடிக்கொண்டிருந்தார். ஆடி ஒழித்த பிறகு சிலுவிலிருந்து இறங்கிய ஆண்டவர் இயேசு அவரை தன் மடியில் அமர்த்தி தலை கொய்து விட்டு தன்னுடைய வியர்வையை துடைத்து, என் மகனே கலங்காதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லதை பார்த்து அதிர்ந்து தன்னுடைய சகோதரர்களை அழைத்து எது மேன்மையானது என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, எந்த விதத்தில் நாம் ஆண்டவரை எதிர்நோக்குகிறோம் என்பது முக்கியம். சின்ன சின்ன வழிகளில் கூட நாம் தாகமாக இருக்கலாம். சின்ன சின்ன வழிகளில் கூட நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்தோவானுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது திருத்துதர் பணி 7ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பாருங்கள். அங்கே திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்ட ஸ்தேவான் கடைசியில் வரையிலும் ஆண்டவர் யார் என்பதை உறுதியாக சொல்லி மன்னித்து தன் உயிரை கொடுத்தார். இவர் தாகமாக இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வதற்கு தாகமாக இருந்தார். நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வதற்கு தாகமாக இருக்க ஆண்டவருடைய தாகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள, நம்முடைய தாகத்தை அவர் என்றென்றும் தனித்து கொண்டிருக்கிற நம்பிக்கையில் வாழ நாமே ஆண்டவரின் பின்பங்களாக பிறரின் தாகத்தையும் தீர்க்க அழைக்கப்படும் நம்பிக்கையில் 6ஆம் சிலுவையின் வாக்கியம் யோவான் நற்செய்தி 19ஆவது அதிகாரம் 30வது இறை வார்த்தை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிற்று. யாரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? எவரால் இந்த சொல் ஆடலை பயன்படுத்த முடியும்? ஆண்டவரை அன்றி வேறு எவராலும் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. சாதாரண வாழ்க்கை சூழலை பார்க்கின்ற பொழுது குடும்பத்திலே ஒரு நல்ல நிகழ்வு நடந்தால், குறிப்பாக திருமணம் நடந்தால், ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் ஏற்படுகின்ற மன நிறைவு, அப்பாடா எல்லாம் நன்றாக நிகழ்ந்தது, கடவுளுக்கு நன்றி சொல்வோம் என்று சொல்வார்கள். இருப்பினும் அங்கே தொடர்ந்து வேலைகள் இருக்கும். குடும்பத்திலே குழந்தை பிறக்கும், காது குத்து வரும், திருமணம் நடக்கும், ஒவ்வொரு வகையான சம்பவங்கள் தொடர்ந்து வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்கும் சாதாரண மனிதர்களாகிய நாம் சொல்லுகின்ற எல்லாம் நிறைவேற்று என்ற வார்த்தைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. தந்தையாகிய இறைவனுடைய மாட்சியை பெற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று தன்னை வெளிப்படுத்திய இயேசு கிறிஸ்து, அப்பா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறுக
என்று வழங்கிய இயேசு கிறிஸ்து, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று தூய பவுல் கூறுவது போல, எவரெல்லாம் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற துடிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு சவாலாக அமைகிறது. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவற்றின் அமைப்பும் உருவாகி நிறைவு பெற்றன என்ற ஒரு வார்த்தை. எல்லாம் முடிந்தது, கடவுள் படைத்தது நிறைவு பெற்றது என்று பார்க்கிறோம். அதை படைத்த பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்? நல்லதென கண்டார் என்று மெச்சு கொட்டியதை பார்க்கிறோம். இது தொடக்க நூல். விவிலியத்தின் இறுதி நூலாகிய திருவழிபாட்டிலே 21ஆவது அதிகாரம் 16வது இறை வார்த்தையை வாசிக்கின்றோம். உலக முடிவில் ஆலயத்திலிருந்து ஒரு பெருங்குரல் கேட்டது, எல்லாம் நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நேரம் வருகின்ற பொழுது அது நிகழும். கடவுளுடைய நேரம் எதுவென்று நாம் அலசி ஆராய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய மக்களுக்காக வாழுகின்ற நேரமே, ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் புரிந்து வாழுகின்ற நேரமே, ஆண்டவரில் ஜெபத்தில் ஈடுபடுகின்ற நேரமே, ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்று பகிர்கின்ற நேரமே ஆண்டவருடைய நேரமாக இருக்கிறது. இறை திட்டத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லிய ஆண்டவரை போன்று நாம் நம்மை சரணாகதியாக வழங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்குமே திருத்தொண்டர் லாரன்ஸை பற்றி தெரியும். திருத்தொண்டர் லாரன்ஸ் அவர்கள் கடவுளுடைய மக்களின் சொத்துக்களை தன்னுடன் வைத்திருந்தார். அரசன் என்ன செய்தான்? இவனிடம் தங்கம், வைரம், வைடூரியம், பொன் பொருள் இருக்கிறது என்று சொல்லி இவனை அழைத்து வாருங்கள், அனைத்தையும் இவன் பிடுங்கிக் கொள்வோம் என்று சொல்லுகின்ற பொழுது, இவர் ஏழைகளையும் கைவிடப்பட்டவரையும் கைம்பெண்களையும் அநாதைகளையும் அழைத்து வந்து இவர்களே சொத்துக்கள் என்றார். கோபப்பட்டவன் அவரை ஒரு மிகப்பெரிய தகர சட்டியிலே இட்டு இரும்பு பெட்டகத்திலே அதன் மேலே வைத்து கீழே நெருப்பிட்டு அவரை சுட்டரித்தார். விசுவாசத்தின் உச்சியில் அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஒரு பக்கம் நன்றாக வெந்து இருக்கிறது, உண்பதற்கு தயாராக இருக்கிறது, மறுபக்கம் புரட்டி போடுங்கள். இறப்பின் உச்சியிலும் யாரால் இந்த வார்த்தையை எதிர்க்க முடியும்? எல்லாம் அறிந்தவராலே இந்த வார்த்தையை உச்சரிக்க முடியும். எவர் ஆண்டவரை அறிந்திருக்கிறாரோ, எவரை ஆண்டவர் முழுமையாக நம்பி தன்னுடைய செயல்பாடுகளை ஒப்படைத்திருக்கிறாரோ அவர்கள் அனைவரும் விசுவாசத்தின் உச்சத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் போராட கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வு ஒரு போராட்டமாக இருப்பது என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த காலங்களிலே, தேர்தல் காலங்களிலே பல்வேறு வகையான போராட்டங்கள். இந்த போராட்டங்களிலே ஒவ்வொரு கட்சிகளிலும் நான் இதை செய்தேன், அதை செய்தேன் என்று மக்கள் தங்களுடைய செயல்பாடுகளாக திட்டங்கள் தீட்டுகின்றார்கள், வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற தன்னை வழங்கினார். ஆகவே தான் அவரால் எல்லாம் நிறைவேறிற்றென்று உணர்வு பூர்வமாக விளக்க இயன்றது. நம்மாலும் கடவுளுடைய வார்த்தை பணியிலே, கடவுளுடைய செயல்பாடுகளை நிறைவேற்றுவதிலே எல்லாம் நிறைவேற்று என்று சொல்ல முடியுமா? இறை வார்த்தை அனுபவித்தவர்கள் மட்டுமே இதை சொல்ல இயலும். ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது துயரத்தில் சொன்ன இந்த வார்த்தையானது நம்மையும் வாழ்வெடுக்க, நம்மை ஆண்டவருக்குள் சரணாகதியாக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவின் 7வது சிலுவை வாக்கியம், லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 46வது இறை வார்த்தை. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் துறந்த பொழுது 5 புதுமைகள் நிகழ்ந்தன. இவை அனைத்தும் நற்செய்தியிலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரத்திலே இந்த 5 புதுமைகளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தன்னுடைய உயிரை, ஆவியை ஒப்படைக்கையில் நடந்த 5 புதுமைகள் என்ன? ஒன்றாவதாக மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தையிலே, எல்லா இடங்களிலும் இருள் உண்டாயிற்று. எப்படி பகலில் இருள் உண்டாக்க முடியும்? கடவுளால் அன்றி அது வேறு யாராலும் உண்டாக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தருணத்தில், தான் உயிர் துறந்த தருணத்தில் இது நமக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. இது 2 அடையாளங்களை காணலாம். ஒன்றாவது உள் அடையாளம்,
பூட்டப்பட்ட இதயம். இரண்டாவது வெளி அடையாளம், ஆண்டவர் இயேசுவின் உடல் பூட்டப்பட்டது. ஆக மனித உடலில் உயிர் இருக்கின்றது. இது கடவுளால் வழங்கப்பட்டது. எப்பொழுது இருள் உண்டாகிறது? நாம் இறக்கின்ற பொழுது அது உண்டாகிறது. நாம் பாவத்தில் நுழைகின்ற பொழுது அது உண்டாகிறது. ஆக முதல் புதுமையாக இருள் உண்டானது. இரண்டாவதாக மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 51வது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம், ஆலயத்தின் திரை இரண்டாக கிழிந்தது. ஆலயத்தினுடைய திரையை பற்றி பேசுகின்ற பொழுது, எருசலேம் தேவாலயத்திலே ஆலயத்தின் மறைவாக அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பெட்டகத்தின் மறைவிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த துணியானது 60 அடி உயரத்தை கொண்டது, 4 அங்குலம் தடிமனை கொண்டது. இந்த பருமனானது யாராலும் கிழிக்க இயலாதது. யாராலும் கிழிக்க இயலாத இந்த பருமன் மிக்க 60 அடி உயர இந்த திரையானது இரண்டாக கிழிந்தது. இது யாரால் நிகழ்ந்தது? ஆண்டவருடைய இறப்பினால் நிகழ்ந்தது. மூன்றாவதாக நிலம் அதிர்ந்தது, பாறைகள் தகர்க்கப்பட்டன என்று மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் அதே 51வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நிலம் அதிர்ந்ததும் பாறைகள் தகர்ந்ததும் எதை குறிக்கிறது என்றால், கற்களே கத்தும் என்று லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 40வது இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோம். இது மனித அமைதியை குறிப்பதாக நமக்கு வழங்கப்படுகிறது. நான்காவதாக கல்லறைகள் திறக்கப்பட்டன, இறை மக்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன என்று மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 52வது இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோம். கல்லறைகள் ஏன் திறக்கப்பட்டன? இது ஆண்டவருடைய இறப்பை உணர்த்தவா, நம்முடைய எதிர்கால வாழ்வை உணர்த்தவா என்று பார்க்கின்ற பொழுது இவை இரண்டுக்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக இவர் உண்மையாகவே கடவுளின் மகன் என்று நூற்றுவ தலைவன் இடுகின்ற அறிக்கை. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 54வது இறை வார்த்தையில் இது வழங்கப்படுகிறது. நூற்றுவ தலைவன் என்பவன் யூதன் அல்ல, ரோமை படை தலைவர்களில் ஒருவன். 100 பேருக்கு ஒரு தலைவர் என்று வைத்திருப்பார்கள். அவர்களில் ஒருவன். ஆண்டவர் உயிர் இருந்த பொழுது ஆண்டவரை உற்று நோக்கி சொன்ன வார்த்தை, இவர் உண்மையாகவே கடவுளின் மகன். அங்கே அவன் ஆண்டவருக்கு உரியவனாக மாறுகிறான். ஆக ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தையாகிய தந்தையே உன் கையில் என்னை ஒப்படைக்கிறேன் என்ற வார்த்தையில் எத்தனை புதுமைகள் அடங்கி இருக்கின்றன. இதிலே தந்தையே என்கின்ற வார்த்தை தன்னுடைய நெருக்கத்தை கடவுளாகிய இறைவனுக்கு, அப்பாவுக்கு உரியது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டுகிறார். ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது தந்தையே என்று அழைப்பார், என் தந்தையே என்று அழைப்பார். இவை இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், தங்களுடைய அன்புறவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகிய தந்தையே அல்லது என் தந்தையே என்று பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் செய்கின்ற எவரும் பாவத்திற்கு அடிமை. முழு மன சுதந்திரத்துடன் யார் வாழ்கின்றார்களோ அவர்களாலே அனைத்தையும் முழுமையாக ஒப்படைக்க இயலும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மால், நம்முடைய துறவரத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த கோட்பாடுகளையும் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட அருள் வாழ்க்கையையும் நம்மால் வாழ இயல்கிறதா? கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படுதல் என்று எளிதாக சொல்லிவிடுகின்றோம். ஆனால் இதில் வருகின்ற ஒவ்வொரு ஆழமிக்க செய்தியையும் என்னால் முழுமையாக வாழ இயல்கின்றதா என்று என்னால் இந்த 3 கோட்பாடுகளையும் முழுதாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று வாழ முடிகின்றதோ அப்பொழுது என்னால் என்னுடைய ஆவியை ஆண்டவரிடம் ஒப்படைக்க முடியும். பல வேளைகளிலே இறை சேவை என்பது இன்று சோற்றுக்காக என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உலகை சார்ந்தவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை இதுவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை ஆராதித்து அவர் வழியிலேயே வாழ கற்றுக்கொள்வோர் சொல்கின்ற வார்த்தை இதுவல்ல. உலகிற்குரியது உலகிற்குரியது, ஆனால் கடவுளுக்குரியது எது என்று பார்க்கின்ற பொழுது பொருந்திருக்கிறது. முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களே வாசிக்கின்றோம். உலகம் உங்களுக்குரியது, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். நாம் அனைவருமே கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்துவுக்குரியவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும் என்ற ஆஸ்கர் ரோமேரோவுடைய வாழ்க்கையிலே தன்னை பேராயராக எல் சல்வதோர் என்கின்ற சிறிய நாட்டிற்கு அனுப்பிய பொழுது அவருடைய முதல் வார்த்தையே,
நான் திறந்த புத்தகத்திலிருந்து வருகிறேன். இந்த புத்தகத்தில் பல பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, பல பக்கங்கள் எழுதப்படாமல் இருக்கின்றன. கடவுள் என்னை எழுத அழைத்துள்ளார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வு தொடங்கினார். இந்த நாடு முழுவதுமே கிறிஸ்தவ நாடாக இருப்பினும் இராணுவத்தினுடைய ஆட்சியின் கீழ் மக்கள் துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். அவருடைய கஷ்டங்களை போக்குவதற்காக ஆஸ்கர் ரொமேரோ இறுதி வரையிலும் குருக்களோடு சகோதரிகளோடு பொதுநிலையில் இருந்து பாடுபட்டார். இறுதியாக இவருடைய பாடுகளின் உச்சமாக இவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள். திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது இவரை சுட்டுக் கொன்றார்கள். இன்றளவும் ஒரு மாபெரும் புனிதராக இவர் பேசப்படுகின்றார். தான் திருப்பலியின் உச்சத்திலே இது கிறிஸ்துவின் உடல், இது கிறிஸ்துவின் இரத்தம் என்று பரிமாறுகின்ற பொழுது அவருடைய உயிர் துறந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய ஒளி முழுமையாக இருக்க அவருடைய கையில் நம்முடைய ஆவியை ஒப்படைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுட சுடதான் பொன் அதிகம் ஒளி வீசும். அதுபோல துன்பங்கள் தான் மனிதர்களை மாமனிதர்களாக மாற்றும். கவிஞர் மு. மேத்தா அவர்களுடைய வரிகளின் கீழ் இப்படி சொல்லப்படுகின்றது: அழுவதன் மூலம் எதையும் அடைந்துவிட முடியாது, எழுவதன் மூலமே எதுவும் இயலும். சோர்ந்திருந்தால் உன்னை சீன்றி சுவரளித்து விடுவார்கள். புறப்பட்டு விட்டால் நீ போகிற பாதையை யாரும் பூட்டி வைக்க முடியாது. ஆண்டவருடைய பாதையை யாராலும் பூட்டி வைக்க முடியவில்லை. அது திறந்த கல்லறை. நம்முடைய வாழ்வும் திறந்த கல்லறையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரமே, சகோதரியே, கடவுளுடைய செயலை விதையுங்கள், அது பழக்கமாக உருவாகட்டும். ஆண்டவருடைய விதை இறை வார்த்தை, அதை முன்னிலைப்படுத்துங்கள். உங்களோடு வாழுகின்ற சக மனிதர்களை இது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இது அன்னை மரியாள், இது புனிதர்களுடைய உருவம் என்று வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது ஒருவர் மற்றவரை தேழ்த்துங்கள். அங்குதான் ஆண்டவருடைய பாடுகளின் உச்சமாகிய உயிர்ப்பு ஏற்படும். அதற்காக ஜெபிப்போம். ஆமென்.